ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இருக்கிற ரீசெண்டான டேஸில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் நம்ம போயிடுறோம். பட் கடன் வாங்காமல் சமாளிக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான டிப்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கடன் இல்லாத ஒரு லைஃப்பை வந்து நம்மளால் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கடன் வாங்காமல் சமாளிக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது வட்டி அப்படிங்கிறது இப்போ எந்த ஒரு நகை கடனை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக தான் இருக்கும். இப்போ பர்சனல் லோனே பார்த்தீங்கன்னா 14%, அதாவது கொஞ்சம் கூடுதலான ஒரு பர்சன்டேஜில் நம்ம வந்து வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய நம்ம வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு வந்து வட்டி இல்லாமல் கிடைக்கிறது, நிறைய வந்து கேஷ்பேக் கிடைக்கிறது, சில பொருட்கள்லாம் இஎம்ஐயில் வாங்கும்போது 0% அப்படிலாம் கூட நம்ம கேள்விப்படுறோம். பட் வந்து எல்லாத்துக்குமே நம்மக்கிட்டே இருந்து நமக்கு தெரியாமலே அவங்க வந்து வட்டியும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து இஎம்ஐயாக பே பண்ண சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு தெரியறதில்ல. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஹை இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டிசிஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. எந்த பொருளாக இருந்தாலும் மொபைல் ஃபோனில் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சரில் இருந்து எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து இஎம்ஐயில் எளிதாக கிடைக்கிது. அப்படி எளிதாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதான் நம்ம வந்து மாதம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவைப்படுறதை விட தேவைப்படாத பொருட்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன நான் தானே கட்ட போகிறேன் அப்படின்னாலுமே வாங்கும்போது ஒரு வேகத்தில் நம்ம வாங்கிடுவோம். பட் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படுற பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம பணத்தை கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்டலாக ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா கூட நம்மளோட மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஐயோ நான் வந்து 10ஆம் தேதி பணம் கட்டணுமே, 10ஆம் தேதி டியூ இருக்கே அப்படின்னு அதே தான் நம்மளுக்கு வந்து ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இஎம்ஐங்கிற ஆப்ஷனுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு பழகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். சரியான தூக்கம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே நம்ம வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதிலேருந்து வெளியில் வர்றதே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீட்ஸு வாண்ட்ஸு. இப்போ நீட்ஸு அப்படிங்கிறது அத்தியாவசியமான தேவைகளுக்கு தான் நம்ம வந்து நீட்ஸு நம்ம சொல்லுவோம். வாண்ட்ஸு அப்படிங்கிற பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்தாலும் சமாளிக்கலாம், இல்லைனாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பொருட்கள். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து பிரித்து வச்சு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வாங்குறதுக்கு பழகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயரில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனுக்கான பட்ஜெட் வந்து ஒரு 20,000ன்னு வச்சுக்கோங்க. 20,000ன்னு வச்சுக்கிட்டோம்னா 10 மாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்போது 5×2 அப்போது 10 மாதம் நம்ம சேமிக்க போகிறோம். மாதம் 2,000 ரூபாய் கட்ட போகிறோம். நாம் என்ன செய்கிறோம், மொபைல் ஃபோனை வாங்கிட்டு திரும்ப 2,000 கட்டுறோம். அதையே வாங்குறதுக்கு முன்னாடி 2,000 சேமித்து வச்சோம்னா ஒரு 2,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து வட்டி தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். அந்த மாதிரி வாங்குறதுக்கு நாமளும் பழகணும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸு, குழந்தைங்க எல்லாருக்கும் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு பொருளையும் சேமித்து தான் வாங்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்குவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 2025 வந்து இப்போ முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கும். அடுத்து 26 அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து இந்த 1,00,000 ரூபாய் 50,000 நான் சேமிக்க போகிறேன், அல்லது வந்து கோல்டு வந்து நான் இத்தனை பவுன் வாங்க போகிறேன். கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன வேகத்தில் போயிட்டுருக்குன்னு தெரியல. ஆனாலுமே வந்து நம்மளுக்கு தேவைகளுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க அதையும் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழகணும். அதே மாதிரி பைக் வாங்க போகிறேன், சோபா வாங்க போகிறேன், வீட்டுக்கு ஏதாவது நம்ம தேவைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வருஷத்தோட முதல்லயே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம ஃபண்டு எவ்வளோ வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ மொபைல் ஃபோன்னா 12,000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாதம் 1,000 ரூபாய் சேவ் பண்ணிடுங்க. ஒரு ஆர்டியில் ஓப்பன் பண்ணி நாமளே வந்து இப்போ மொபைல் ஆப் மூலமாக எல்லாமே நம்ம செய்துக்கிறோம். அந்த மாதிரி ஆப் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது ஆர்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சமாக நம்மளுக்கு வட்டி தொகையும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்க அப்படின்னா லோனு அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து லோன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து சில லோன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது, சில லோன் வந்து அது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம லோன் அப்படிங்கிறதுல ஒரு 2 லோன் மட்டும் நம்ம வாங்கலாம். என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் லோன். ஏன் ஹவுசிங் லோன் வாங்கலாம்னா, ஹவுசிங் லோன் வாங்காமல் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால ஒரு 50% அமௌண்ட்டாவது நம்ம சேவ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோன் போட்டு வாங்கலாம். அதே மாதிரி ஜுவல் லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வட்டி தொகை கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதிகமாக லோனுக்குள்ளே போகணும், கண்டிப்பாக போயே தான் ஆகணுங்கிறது நம்மளுக்கு வந்து லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளோட விலை வந்து ஏற்றமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து வாங்கலாம். பட் வந்து அதே வந்து குறையுது அப்படின்னா அந்த பொருளை நம்ம லோன் போட்டு வாங்குறதுல நம்மளுக்கு வந்து பயன் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படுறப்போ ஹவுசிங் லோனும் ஜுவல் லோனும் மட்டும் வாங்குறதுக்கு நீங்கள் பண்ணலாம். மற்ற லோன் எதுவுமே நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு டிசிஷன் கண்டிப்பாக எடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. இதை தான் வந்து நான் முதல்லயே சொன்னேன். கண்டிப்பாக இப்போ எல்லாருமே நம்ம எல்லா பேங்க்லேயும் இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து வச்சுருக்கேன். பட் வந்து ஏதாவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் வந்து கிரெடிட் கார்டை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க 32% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வட்டி வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு நம்ம போகணும்? அதனால் அந்த கிரெடிட் கார்டு யூசேஜையே நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் நம்ம தப்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடனுக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்ம கையில் இல்லாததான். ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதற்கான ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்டலாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம போக வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா அதற்கான பணம் வந்து நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம கடன் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதற்கான ஃபண்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு எவ்வளோ வந்து எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்கன்னா 6 மாதத்திற்கான இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது 6 மாதத்திற்கான எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவாகுதுன்னா 6 மாதத்துக்கு 1,20,000 ரூபாய். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு அக்கௌண்ட்டில் தனி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடனுக்குள்ளே போய் சிக்கவே மாட்டோம். அதை வந்து நம்ம டெபாசிட்டாக பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் எடுத்து வச்சிருக்கணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த 2 இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கடனுக்குள்ளே போயிடுவோம். அதனால் 2 இன்சூரன்ஸும் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எடுத்துருங்க மெடிக்கல் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய பொருள் அவசியம் அப்படின்னா மட்டும் அப்போதைக்கு நம்ம வாங்கலாம். இல்லை இந்த பொருள் வந்து இப்போ வேண்டாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா அதை எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம தள்ளி போடலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கடனே நம்ம வந்து இல்லாத ஒரு லைஃப்பை நம்ம லீவ் பண்ண முடியும். இதில் வந்து கடனே இல்லாத செயல்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குதுங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சோபா கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு தோணுது. பட் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணி வாங்கலாம், அல்லது இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்கலாம், அல்லது இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட வாங்கலாம் அப்படின்னு நமக்கு நாமே வந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கான வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இப்போ மொபைல் ஃபோன் வந்து எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. கண்டிப்பாக இப்போ வந்து மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்ம லைஃப் லீட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒன்றா இருக்குது. அது வாங்கி தான் ஆகணும்னா என்ன பண்ண முடியுங்க? வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் சில பொருட்களை வந்து நம்ம வந்து இல்லை இந்த வருஷம் இல்லை அடுத்த மாதம் வாங்கலாம், அடுத்த வருஷம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தள்ளி போடும் பொழுதே பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய 26 புது வருஷத்தில் நம்ம கடன் இல்லாத ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸுக்கும் இதில் வந்து சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.